பார்க்குறதுக்கு மனசுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்க எல்லாரையும் ஒரு சின்ன ஜாலியான மூமெண்ட் கொண்டு போகலான்னு ஒரு காமெடி ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியும், வாரணமாயிரம் திரைப்படத்தில் வந்துட்டு ஹாய் மாமி ஐ எம் கிருஷ்ணன், நான் இதை சொல்லியே ஆகணும், அவ்வளோ அழகு. ஸோ இந்த சாங் வந்துட்டு நம்ம நடிகர்கள்ட்டெல்லாம் கொடுத்து, சார் நீங்கள் சொந்தமாக பாடுங்க, ஒரு ஹீரோயினை பார்த்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். முதலாவதா நம்ம கூப்பிட போகிறது வந்து நாட்டாம தலைவர் விஜய் சக்கரவர்த்தி அவர்கள். அவர்கள் வந்து பார்க்கலாம். என்ன கண்ணு பாலனி, நல்லா இருக்கியா? உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீதான் எங்க ஊர்ல ரொம்ப நல்லா அழகா இருக்கேன்னு. அதனால தான் சொல்றேன் கண்ணு, என்ன தெரியல, உன்னை பார்த்து பண்ணிருந்த என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பட 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 நினைக்குது. அதனால தான் நன்றி. ஸோ இதே டைலாக் வந்துட்டு நம்ம ரகுவரன் சார் கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னா எப்படி பண்ணிருப்பாங்க பார்க்கலாம். எப்ப பார்த்து சுத்திட்டே இருக்க கடைசியா சும்மா உன்னை சுத்தி வந்ததுக்கு உங்க அப்பாட்ட போய் சொல்றேன், உங்க அப்பா ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம், அதுக்காக குச்சி எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல என்ன அடிப்பாரா? இன்னொரு முறை அவர் என்ன அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்ல போயிட்டு பைக்க பிடிச்சி சொல்லுவேன், ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு வரட்டுமா? நன்றி. சோ இதே டைலாக் வந்துட்டு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படி பண்ற பார்ப்போம். ஆஹா, என்ன அருமையான ஒரு கூட்டம்! இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு ஆஹா எவ்வளோ கலக்கலமா வந்திருக்கீங்க. ஆனா நான் யார ப்ரப்போஸ் பண்ணது தெரியலையே. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே அழகாத்தான் இருக்கீங்க. அதனால எல்லாரையும் நான் தாய்க்குமா நினைச்சு வேண்டிக்கிறேன். வாழ்த்துமா? வீட்டுல போய் வாழ்த்து. சோ இதே டைலாக் வந்து நம்ம நவரச நாயகன் கார்த்தி அவர்கிட்ட கொடுத்து பேசினா எப்படி பேசிருப்பான்னு பார்க்கலாம். உன்னை பிடிக்கல சொல்லிருக்கலாம்ல, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்க அக்கா வந்து என்ன அடிக்க வராங்க. பிடிக்கலன்னா நீ என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப என்ன தப்பா அதுக்காக என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பசங்களாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களாம் வளர்ந்து வர கலைஞர்கள். அவங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிரமிச்சு போய் நின்னேன், இந்த வயசுல இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது சைடில் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மியூசிக் பார்த்த உடனே நானும் பார்த்தேன், சரி அதை நம்மளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த மியூசிக் வந்துட்டு லிப் மூமெண்ட்லேயே பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னாரு, எப்பயுமே வந்து என் பேர் தான் எடுறா அடினாரு. அந்த லேடி சர்ச்சில் பேச மாட்டாங்க. பருத்தி வீரன் கார்த்திக் அவர்கள் வந்துட்டு
ஒரு சின்ன 2-3 டைலாக்லாம் பேசுறாரு. எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். என்ன கூட்டத்துல வந்து சும்மாவே போலாமா? நம்ம அப்படியே வந்திருக்கோம். ஊருக்குள்ள கேட்டு போறாங்களா? வந்து கொண்ட இடமே இல்லை தெரியும்ல. அந்த பொண்ணு கிட்ட என்ன பாக்குது பாரு, கூட்டத்துல பாரு, எல்லாரும் வந்தாங்க. என்ன பண்ணுவா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த காசு எந்த பண்ணலாமா? வரட்டுமா? நன்றி. ஏய் அவரு லேடிஸ் இதுல பேச மாட்டாரு. பாராப்ப கிட்ட போய் சொல்லிட்டு வருவா. சாமி பாடிடுவா. பார்த்தா முதல்ல நல்லா இருக்கும் அந்த லேடிஸ் வாய்ஸ். செம்மையா மேட்ச் ஆகும். அவ கிட்ட போய் சொல்லிட்டு வருவா. நான் சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும். டேய் ஆன் பண்ணி வச்சிட்டு போறேன். அப்படியே எப்படி நான் சொல்லிட்டு வரேன். கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். யாரும் பாக்குறாங்களா?